தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா ரவீந்திரன். சமீபத்தில் ஒரு நபர் என்னை சந்திக்க வந்திருந்தாரு. அவர் ஒரு வேதனையான விஷயத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அவருக்கு 2 பெண் குழந்தைங்க. 3வது குழந்தை அவனுக்கு ஆண் தான் பிறக்கணும்னு ஒருத்தர் அருள்வாக்கு நிலையில நின்று சொன்னாராம். அப்போ ஆண் குழந்தை தானே எனக்கு பிறக்கணும், ஆனால் அது பிறக்கலை, பெண் குழந்தையா பிறந்துச்சு. அப்போ பொய் சொல்கிறாரு. அருள்வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பொய் தானே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டேன். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். அருள் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வேற, மருள் வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வேற. புரியுதுங்களா? அருள் நிலைன்றதே வேற, மருள் நிலைன்றது வேற. இப்போ இந்த 2 நிலை இல்லாமல் 3வது ஒரு நிலை உண்டு. அது மாந்திரிகத்தில் சொல்லுவாங்க, ஆவி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது. அதாவது பேய் பிசாசு பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பேய் பிசாசு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் பொதுவாக நீங்கள் என்ன நினைப்பீங்க? கெட்டதெல்லாம் சாப்பிடுவாங்க, வீட்டுக்கு ஆகாத விஷயத்தெல்லாம் செய்வாங்க, தூங்க மாட்டாங்க, ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. இப்படி தான் இந்த சினிமாவிலலாம் காமிப்பாங்க. அது மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. உண்மை அது அல்லங்க. இது ஒரு பொழுதுபோக்காக நமக்கு மாற்றி காமிக்கப்பட்ட விஷயம். இந்த பேய் பிடிச்சவங்க, பிசாசு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அக்கல்ட் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்குள்ளே போனால் தான் அதை பற்றி நிறையா புரிய வரும். இப்போது இது ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால இதை பற்றியே நான் சில ஆண்டு காலம் ஆராய்ச்சி பண்ணி உபாசகர் கூட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது தான். நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். புதுசாக ஒன்றும் சொல்லலை. அப்போ இந்த விஷயம்லாம் என்ன? ஒரு மனிதன் இறந்து போனதுக்கு அப்புறமேட்டு குறிப்பாக அகால மரணம்னு சொல்கிறோம். அதாவது அவருடைய ஆயுள் வந்து 80 வயசு வரைக்கும் இருக்குது. அது பூர்த்தி ஆகலை. ஒரு ரயில் அடிபட்டு இறந்துட்டாரு, இல்லை பிராணகத்தி தன்னைத்தானே கொலை செய்துக்கிறாரு, இல்லை எதிர்பாராத விதமாக எங்கேயும் நடக்கிற சண்டையில் இவர் அடிபட்டு இறந்து போகிறாரு. இப்போது இந்த மாதிரி எதிர்பாராத விதமாகவோ இல்லை தன்னைத்தானே மாய்த்து கொள்வதோ அற்ப ஆயுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இறந்து போகிறவங்களுடைய ஆத்மா வந்து அந்த ஆயுட்காலம் பூமியில் முடிகிற வரைக்கும் பூமியை சுற்றி சுற்றி வருங்களாம். அப்படியே ஆண் இறந்து விட்டால் அவர் பிசாசாக மாறி விடுவார். ஒருவேளை பெண் இறந்து விட்டால் அவங்க பேயாக மாறி விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மருத்துவ நூல்னு அதான் சொல்லுவாங்க, நோய்க்கும் பார் பேய்க்கும் பார்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ பேய் அப்படின்னு சொல்லக்கூடியது பெண் சம்மந்தப்பட்ட விஷயம், பிசாசுன்னு சொல்லக்கூடியது ஆண் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ இந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாவானது இந்த பூமியில் சுற்றி சுற்றி வர்றப்ப இந்த ஆத்மாக்களை அடக்கக்கூடிய சக்தி அல்லது இந்த ஆத்மாக்களை கண்களால் பார்க்கக்கூடிய சக்தி, உணரக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னு சொன்னால் கருப்புசாமி, முனிசாமி, மாரியாயி அப்படின்னு சொல்லக்கூடிய பரிவார தேவதைகள்னு சொல்லுவோம் இல்லையா? தெய்வ நிலை கொண்ட கோவில்களில் இந்த பரிவார தேவதைகளை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த பரிவார தேவதைகளோட எல்லை வந்து வானத்திலிருந்து மழை பொழியறதுக்கு உண்டான நிலை வரைக்கும் சாத்தியமாகும். அப்போ இந்த பரிவார தேவதைகளோட ஆசைகள் இருந்தால் தான் ஒரு கிராமங்களில் மழை பெய்யும். இவங்களுக்கு வந்து உயிர் பலி பூஜைன்னு சொல்லி கோவில்களில் செய்வாங்க. இப்போ இவங்கெல்லாம் வனத்தில் இருக்கிறவங்க, காட்டில் இருந்தவங்க, இவங்கெல்லாம் எதுக்காக இங்கே வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப அது நிறைய அதர்வன வேதத்துக்குள்ளே போய் முனீஸ்வரர்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய அவதாரத்துலேருந்து வரணுங்க. இதை பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன், அதர்வன வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயம். அப்போ படிநிலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ருத்ரர்லேருந்து ஆரம்பித்து கடைசியாக முனீஸ்வரருக்கு வந்து முனீஸ்வரர்கிட்டருந்து ஆரம்பித்து அப்படியே பரிவார தேவதைகளாக பிரிஞ்சு 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 ஐயனார், கருப்பு அப்படின்னு சொல்லி அது பிரிஞ்சு போகும். மாரியாயிட்டேருந்து பிரிஞ்சு பேச்சியாயி, செல்லாயி, வெங்காயி அப்படின்னு சொல்லி அது பிரிஞ்சு ஒரு 7 பெண் தேவதைகளாக அது மாறி போகும். சரிங்களா? இவங்கெல்லாம் பாம்புலேருந்து பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த மாதிரி அமைப்பில் இந்த பரிவார தேவதைகள் சிவன் கோவிலை சுற்றியோ பெருமாள் கோவிலை சுற்றியோ பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். அது சித்தர்களாலும் முனிவர்களாலும் கோவிலில் செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா? எல்லா கோவில் போனீங்களும் தெரியும், காவல் தெய்வம்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த தெய்வங்கள் தான் இந்த ஆவி, பேய், பிசாசுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடியது. சில கிராமங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரியான பெரிய பெரிய கோவில் இல்லாத இடத்துல இந்த கிராமிய தேவதைகள்னு சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டுக்குரிய தேவதைகள் வந்து பிரதிஷ்டமாகி, அதாவது யார் மேலேயாவது இறங்கி எனக்கு ஆடு பலி கொடு, அதை பண்ணி கொடு, இதை பண்ணி கொடு, நான் வந்து இந்த ஊரை காவல் காக்குறேன்னு சொன்னதுனால அவங்க கோயில் எழுப்பி கட்டியிருப்பாங்க. சரி, இப்போ அருள்வாக்கு சொல்கிற நிலைக்கு வருவோம். இப்போ அருள்வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துட்டிங்கன்னா, யார் தெய்வங்கள்கிட்ட பேசி தெய்வம் சொல்லுவதை கேட்டறிந்து பிறருக்கு சொல்கிறாங்களோ அவங்க அருளாளிகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெய்வம்னு சொல்லக்கூடியது வந்து கணபதி, முருகன், வெங்கடாஜலபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவங்க தான் தெய்வங்கள். சரிங்களா? தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு, முனி, பேச்சியாயி, செல்லாயி அப்படின்னு சொல்லக்கூடிய பரிவார தேவதைகள். இப்போ இந்த பரிவார தேவதைகளுடைய படிநிலைக்கு மேலே இருக்கக்கூடிய தான் தெய்வங்கள். அப்போ தெய்வ நிலையை அடைஞ்சவங்க அவங்கெல்லாம் உபாசகர்கள்னு பேர், அவங்கெல்லாம் அருளாளர்கள்னு பேர். இவங்க கத்த மாட்டாங்க, குதிக்க மாட்டாங்க, தாவ மாட்டாங்க. இவங்க சொல்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் அமைதியாக இருக்கும். ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா அதுக்குண்டான
வருத்தப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னோம்னா அதுக்கு உண்டான பரிகார முறைகளை செய்து பாருங்கள். அந்த தெய்வத்திட்ட ஒப்படைப்பாங்க. விளக்கு போடுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பலி பூஜைகளை சொல்லவே மாட்டாங்க. சரி, மருளாளிகள். இந்த மருளாளிகள்ன்றது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிவார தேவதைகளை உடம்புக்குள்ளே இறக்கி மருள் சொல்கிறவங்க. அதனால இவங்கள மருளாளிகள் சொல்லுவாங்க. இப்போ மருள் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது. இந்த விஷயத்தை நீ செய்யணும், இது மாதிரி எனக்கு தரணும்னா அது மருள்னு அர்த்தம். முடிச்சிருவாங்க. அந்த மருளாளிகள் வந்து யாருன்னு கேட்குறப்ப, இந்த கோவிலில் முனி, கருப்பு, சுடலமடல சாமி, ஐயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைகள்லாம் உடம்புக்குள்ளே இறங்கி சொல்லுதுன்னா அவங்கெல்லாம் மருளாளிகள். சரிங்களா? இந்த 2 கேட்டகரியும் வேற வார்த்தை. 3வது கேட்டகரினா இறந்து போன ஆன்மாக்கள் வந்து உடம்புக்குள்ளே பூந்துக்கிட்டு ஜோசியம் சொல்லும். அதுதான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இறந்து போன பெண் தேவதைகளையோ இல்லை இறந்து போன ஆண் தேவதைகளையோ எடுத்து வச்சு அவங்க மண்ணை பிடிச்சி வச்சு இல்லை அவங்க உடம்புல இருந்து சில விஷயங்களை எடுத்து பதியம் பண்ணி இடுப்பில் கட்டி வச்சுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டு அழைச்சி அந்த கடையை காலி பண்ணி தரணுமா, இவங்க கணவன் மனைவியை சேர்த்து தரணுமா, இது மாதிரிலாம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க சேவலை எடுத்து விடுங்க, இதை புதைச்சிடுங்க, திரும்பி பார்க்காம போங்க, எலுமிச்சப்பழத்தை கட்டி தொங்க விடுங்க, இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி செய்கிறப்ப அதுங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டு போனோன்னா இவங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, இந்த அண்ணன் சொன்னார் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து அவங்கள்ட்ட நிற்பாங்க. இப்போ இது நிலைன்றது மகா மட்டமான நிலை, ஆபத்தான நிலை. மாந்திரீகர்கள் பயன்படுத்துவது இந்த நிலையில் ஒரு வகை. சரிங்களா? இந்த நிலையில் வந்ததுக்கப்புறம் தெய்வங்கள்கிட்ட போட்டி போடவோ இல்லை தேவதைகள்கிட்ட போட்டி போடவோ முடியாது. ஏன்னா ஆவி நிலைன்றது வந்து அவங்களுக்கு ஆபத்தான விஷயம். அந்த ஆபத்தில் இருக்கவங்க தான் குடிப்பாங்க, மனைவி அவங்க கூட சேர மாட்டாங்க, பல பெண்களோட சேர்ந்துருப்பாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அருள்வாக்கு சொல்கிறேன்னு சொல்லி போய் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஆவிகளை வச்சு சொல்கிறாங்க இல்லையா ஜோதிடம். அவங்க குடும்பத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சரி இருக்காது, மனைவி சரி இருக்க மாட்டாங்க, இல்லை பெண்களாக இருந்தால் கணவன் சரி இருக்க மாட்டாங்க, போதைக்கு அடிமையான குடும்பமாக இருக்கும். எதுக்கு இதெல்லாம் பகிரங்கமாக இங்கே சொல்கிறேன் அப்படின்றப்ப, நீங்கள் அருள்வாக்கு கேட்க போகிறீங்க, இல்லை மருள்வாக்கு கேட்க போகிறீங்க, இல்லை ஜோதிடம் கேட்க போகிறீங்க, இல்லை குறி கேட்க போகிறீங்க, அந்த குடும்பத்து நபர்களை பற்றி விசாரிச்சிங்க கவனிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா சில தன்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறப்பயே இந்த ஜோதிடக்காரங்கள்ட்ட நம்ம போகலாமா வேணாமான்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு, அவ்வளவுதான். சரிங்களா? இது சம்மந்தப்பட்ட எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. ஐயாவோட அருளால் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு கிடைச்ச சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபட சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த விழிப்பு பதிவு எல்லோரும் புரிஞ்சுக்கணும். நன்றி. சிவாய்.